பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. May the name of the Lord shall be glorified in this afternoon. நம் பிற்பகல் அல்லது இந்த இரண்டாவது செஷனில் நாம் தியானம் செய்யும்படி மத்தேயு 24ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை நாம் தொடர்ந்து வாசித்து அவற்றில் 2-3 நிலைகளை நாம் தியானம் செய்து கர்த்தர் வரிக்கு ஆயத்தமாக நம் தேவன் நமக்கு இரக்கம் செய்வாராக. Let's read from book of Matthew 24:13 and 14, and let's look at the second and third stages and get prepared for his coming. வாசிக்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். அப்போது முடிவு வரும் என்று நிறைவு செய்கிற ஆண்டவர், அப்போது தன்னுடைய வருகை இருக்கும் என்று சொல்கிற ஆண்டவர், அதற்கு என்ற ஆயத்தம் அடையும்படியாய் தேவன் சபையை எழுப்புகிறதாக நாம் தியானம் செய்தோம். இப்பொழுது அந்த சபையை தேவன் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே, அந்த சபையை மனவாட்டியாக ஏற்றுக்கொள்ள சாத்தானை தோற்கடித்து ஜெயம் பெற்ற விடிவெளி நட்சத்திரமாய் அருணோதயமாய் அவள் ஆயத்தமாக வேண்டும் என்றெல்லாம் நாம் காலையில் தியானம் செய்தோம். In the morning sessions we have meditated that the Lord is preparing us as a kingdom, and then the end will come. The bride has to prepare herself, defeat the Satan, and should be called as the kingdom. Then the end will come. காலையிலே ராஜ்யத்தை குறித்து நாம் தியானம் செய்தோம். Have been meditated in the morning session that about the kingdom of heaven. இப்பொழுது அந்த ராஜ்யத்திலிருந்து மனவாட்டியான தகுதியை அடைவதற்குரிய ஆவிக்குரிய திவ்ய நிலையை அடையும்படியான சுவிசேஷம் என்ன என்பதை குறித்து நாம் தியானம் செய்ய போகிறோம். We are going to meditate right now that how the church will be prepare herself to become the proper bride, the worthy bride for him. About that truth we are going to meditate. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தின் மூலமாய் ஆயத்தமானவர்கள் அடையக்கூடிய முடிவான ரட்சிப்பு என்ன என்பது குறித்தும் தியானம் செய்ய போகிறோம். We're going to look at the 2, 2nd and 3rd stages about the gospel of the kingdom. Number 3, about the salvation of soul, which will be the reward of obeying the gospel of kingdom. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே பெந்தேகோஸ்தே நாளில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு அவர்கள் சபையாய் சேர்த்து வந்தார்கள் என்று அப்போஸ்தலர் 2:2ஆம் அதிகாரம் ஹல்லேலூயா மைடி ஜீசஸ் 35 வாசிங்களேன். Acts chapter 2 verse 35 onwards. நீர் என் வலது பார்சத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று அவனே சொல்லியிருக்கிறான். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள அந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். 46-47 வாசிய தயவு செய்து. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய்
தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இப்படியாக பெந்தேகோஸ்தே என்ற 50வது நாளில் பரிசுத்த ஆவியானவரால் அங்கு எழுப்பப்பட்ட சபையை நாம் வாசிக்கிறோம். We are reading here about the church which was raised up by the Holy Spirit on the day of Pentecost, the 50th day. அவர்களுக்கு உபதேசித்து அவர்கள் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறந்து 3000 பேர் பரிசுத்த ஆவியானவரால் 47 வசனத்தின்படி சபையாய் ஆவியானவர் கூட்டி சேர்த்தார் என்று அறிய முடிகிறது. People who dead for sins and raised for the righteousness, born again in the spirit and the water, the Lord gathered together them as the church, and the Lord's church has begun. தேவனை துதித்து ஜனங்களால் தயவு பெற்ற அந்த 3000 பேரை பரிசுத்த ஆவியானவர் சபையாய் ஐக்கியமாய் ஒரு கூட்டமாய் அவர் சேர்க்கிறார். The Lord added every people who received the favor from people and joined together as a fellowship and prepared them as a church. இந்த அனுபவம் கிபி 55ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த அனுபவம் எருசலேமிலே நடைபெறுகிறது. This experience has been followed even until AD 55 in the nation of Jerusalem. இங்கே அப்போஸ்தலர் 2:47 படி ரட்சிக்கப்படுகிற கர்த்தர் அனுதினமும் சபை சேர்த்து வருகிறார் என்று வாசித்தோம். The Lord added to the church daily those who were being saved. இந்த சபைக்கு தேவன் ஞானஸ்நானம், மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தின் மூலம் ஞானஸ்நானம் பெறுதல், இந்த அனுபவத்தை அடைந்த அவர்களை சபையாய் அவர் கூட்டி சேர்க்கிறார். People who got repented from the sins, born again, and those who have the faith upon the Lord and had taken the water baptism, through these experiences gathered them as the church. இப்படிப்பட்ட ஆதி ஆரம்ப திருச்சபையில் எருசலேமில் எழுப்பப்பட்ட சபை மனம் திரும்பினால் போதும், பாவரிக்கை செய்து மன்னிப்பு பெற்றுக்கொண்டால் ரட்சிக்கப்பட்ட நிலை போதும் என்ற அப்போஸ்தலருடைய அந்நிய அப்பம் நிற்குதலிலும் ஐக்கியப்பட்டிருந்தால் இவர் ரட்சிக்கப்பட்டார் என்று ஒரு அழைக்கப்பட்டார்கள். They were called only if they repent from their sins and receive the forgiveness of sins, took the water baptism and receiving the communion, fellowship of saints, you will be saints, you will be saved. In such a way they were invited into the church of the Lord. எருசலேமில் எழுப்பப்பட்ட இந்த சபை கிபி 55 சபை மங்கி மறையலாயிற்று. பின் அங்கிருந்து அந்தியோகியா பட்டணம் முதற்கொண்டு புறஞ்சாதிகளில் இருந்து மீட்கப்படுகிற சபையாக சேர்த்து வந்தார். After this AD 55, the church at Jerusalem was diminishing. Again, the Lord raised up and the church at Antioch in the book of Acts chapter 13. இப்பொழுது எருசலேமில் இருந்த சபை புறஞ்சாதிகளிடத்திலே பரவ ஆரம்பித்து அங்கே அப்போஸ்தல ஊழியம் அங்கே ஆரம்பமாகிறது. Now the ministry of apostles has begun again among the Gentiles. The ministry among Jews have been stopped and it began among the Gentiles. எருசலேமில் ஆரம்பித்த ஆதி திருச்சபையின் அனுபவம் கூடுமான அளவிற்கு யூதர்கள் 17 தேசத்தை சார்ந்த யூதர்கள் பெந்தேகோஸ்தே நாளில் 3000 பேர் ஆட்கூட்டி சேர்க்கப்பட்ட அனுபவம். Among the Jews, 3,000 of them gathered together and God saved at the country of Jerusalem on the day of Pentecost. இவர்களில் இன்னும் ஜாதி உணர்வுகளும் நியாயப்பிரமாணத்தை சார்ந்த வாழ்க்கையும் இப்படியான ஒரு மார்க்க பேதங்கள் நிறைந்த ஒரு ஆதி திருச்சபையாய் எருசலேம் உண்டான சபை இருந்தது. The early church at Jerusalem had different opinions about the community oriented thoughts, patterns, and they had divisions among them.
And through about this, with these things, this Jerusalem church had been under a normal growth. இப்பொழுது புறஜாதிகளிடத்திலே சபை ஆரம்பமாகிறது. Now the church has begun among the Gentiles. புறஜாதிகளுக்கு பவுல் அப்போஸ்தலனாக அபிஷேகிக்கப்பட்டு அனுப்பப்படுகிறார். Apostle Paul has been ordained, anointed by the Lord to send among the Gentiles. அவருடைய நிருபங்கள் அத்தனையும், all of his epistles, முடிவு காலத்துக்குரிய சத்தியத்தை ரட்சிப்பின் நிலையை அடைவதற்கு ஏதுகிறவ சுவிசேஷத்தை ஆவியானவர் அவரிருந்து வெளிப்படுத்துகிறார். Through Apostle Paul, the Lord has written the gospel of the kingdom of heaven to receive, to achieve the heavenly eternal salvation. அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக எழுதப்பட்ட சுவிசேஷங்கள் எல்லாம் முடிவான ரட்சிப்பை நோக்கியதான சுவிசேஷமாக இருக்கிறது. Apostle Paul's epistles were always, all the apostles epistles were denoting about the final complete salvation of the Lord. எபேசியர் 4:11 வாசிக்கிறோம், ரட்சிக்கப்பட்டு சபையாய் அங்கீகரிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் கிறிஸ்து இயேசுவின் நிறைவான பூரணமான வளர்ச்சி அடைய அவர் வலியுறுத்துகிறார். Ephesians chapter 4 verse 11 we find, and he himself gave some to be apostles and some prophets for the equipping of the saints for the work of ministry for the edifying of the body of Christ. எபேசியர் 5:25 முதல் வாசிக்கலாம். Ephesians 5:25 onwards. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஆதி திருச்சபையின் அனுபவம் இப்படி புறஜாதியின் மத்தியிலே அது பூர்ணத்துவத்தை நோக்கி உபதேசிக்கிற உபதேசமாய் சுவிசேஷமாய் மாறுகிறது. கிறிஸ்து இயேசுவின், யாருக்கு சொல்ற, எபேசு சபைக்கு. அவங்க மனம் திரும்பலாம், பிதாக்குமார் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறலாம், முழுகி பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறலாம், அந்நிய பாஷை பேசலாம். 1:14 வாசிக்கிற பொழுது இவ்விதமான ஒரு அனுபவம் ஆதி திருச்சபையிலே எருசலேம் சபையிலும் இருந்தது. பின்பு கொரிந்திய சபையிலும் பவுலுடைய நிருபத்தை கொண்டு அங்கும் ஆதிக்குரிய சபைகளாக அதை வெளிக்காட்டி கொண்டது. Now we find in the early church they had the experience of repenting from the sins, received the forgiveness of sins, they received the baptism of the Holy Spirit, and they have fellowship among the saints. These all spiritual charismatic experiences had been in early church. Also it continued at the church of Corinth also. Then later on it spread to the Gentile churches. சபையின் அங்கமான ஒரு தகுதியை அடைந்த ஆதி திருச்சபை என்ற எருசலேம் எளிமையான சபை இப்பொழுது கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியை அடைவது மட்டுமல்ல, தேவனுக்கு முன்பாக, கிறிஸ்துவுக்கு முன்பாக அது மகிமை அடைந்தவர்களுடைய ஐக்கியம் என்ற சபையாக அது வளர வேண்டும் என்று எபேசு நிருபத்திலே வலியுறுத்துகிறார். Apostle Paul urges the Ephesian church, the church of Ephesus, how to become, attain the fullness of Christ, and it should receive the glorious transformation which the Lord expects. அவருடைய ஆவிக்குரிய நிலை ஏதோ பெயருக்காக நீங்க அப்போஸ்தலர் 2:47 படி சபை அங்கம் நானும் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற நிலை அல்ல என்று எபேசியர் 1:4 நீங்கள் எதற்கென்று பிடிக்கப்பட்டீர்கள், நீங்கள் எந்த நிலையிலே சபையாய் ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அங்கே எபேசு 1:4 படி அவர் உபதேசிக்கிறார். Ephesians 1:4. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு
அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். தமக்கு முன்பாக யார்? பிதாவுக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமே இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். He has chosen us in Him before the foundation of the world, that we should be holy and without blame before Him in love, having predestined us to adoption. பிரியமானவருக்குள் என்றால் கர்த்தர் இயேசு கிறிஸ்து மணவாளனுக்குள் தாம் நமக்கு தந்தலின தம்முடைய கிருபையின் மகிமையின் புகழ்ச்சிக்காக தம்முடைய தயவுள்ள சித்தத்தினுடைய நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவீகார புத்திரராக முன்குறித்திருக்கிறார். சுவீகார புத்திரர் சொந்த பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. அப்போஸ்தலர் 2:47 சபையின் அங்கமாவதற்குரிய the one of the congregation in the church as well as one of the member in the church, அதுக்காக தான் ஆதி திருச்சபையின் மீட்பு ரட்சிப்பு என்ன வெளிப்பட்டது. On those days the salvation has been identified that to be one among the whole congregation. That was the understanding of them about salvation. ஆனால் புறஜாதிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்படும்படியாய் சுதந்திர வாக்கியம் அடைய வேண்டும் என்றால் அவருக்கு சொந்தமானவர்களான தகுதியை புறஜாதி மீட்கப்படுகிற பரிசுத்தவான்கள் ஐக்கியம் என்ற மணவாளனை சந்திக்க ஆயத்தப்படுகிற சபை மகிமை அடையணும். மகிமை அடைந்தாலே அவர்கள் மகிமை நாதனின் சுதந்திரவாதிகளாய் சொந்த பிள்ளைகளாய் தகுதி அடைய முடியும் என்று எபேசியர் 1:13-14 வாசிக்கிறோம். Ephesians 1:13 and 14 says if we need to be glorified, we need to be redeemed by His precious blood. Passing sister. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய வசனத்தை கேட்டு பாருங்க. அங்கே சகோதரி, நான் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று பெந்தேகோஸ்து நாளில் கூடி வந்த 17 தேசத்தை சார்ந்த இஸ்ரவேலர்களை பார்த்து ஆவியானவர் அப்போஸ்தலர் பேதுரு சொன்னார், நீங்கள் சிலுவையில் அறைந்து கொலை செய்த அந்த இயேசுவை தேவன் கிறிஸ்து ஆண்டவராக்கினார் என்று எச்சரித்த பொழுது இதில் குத்தப்பட்டவர் சகோதரர், நான் என்ன செய்யணும் என்று சொன்ன அதன் பலன் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அப்போஸ்தலரோடு ஐக்கியம், அன்னுனியம், அப்பம் இருக்குதல், உபவாசம், ஜபம் எல்லாற்றிலும் அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தரித்திருந்து சபையாய் சொல்லப்போனா ஒரு பெயர் கிறிஸ்தவ சபையாய் ஒன் ஆஃப் த பெண்டிகாஸ்ட் சர்ச் அந்த அனுபவத்திலே அவர்கள் ரட்சிப்படைந்தேன் என்று சொன்னார்கள். Jerusalem church had experienced only a namesake Christianity. They don't enjoy the real spiritual truths and blessings which the Lord have given to the church. They just been satisfied with what they enjoyed about the basic Christianity. எபேசியர் 1:12 முதல் தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக யார்? பிதா சொல்லுகிறார், தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாக தெரிந்து கொள்ளப்பட்டோம். நீங்களும் ரட்சிப்பின் சுவிசேஷமாய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியில் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். In Him you also trusted after you heard the word of truth, the gospel of your salvation, in whom also having believed
you were sealed with the Holy Spirit of promise. விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். புறஜாதி மத்தியிலே பரிசுத்த ஆவியானவர் அவர்களை அபிஷேகிக்கிறார், முத்திரை போடுகிறார். இவர்கள் என்னுடையவர்கள், தன்னுடையவர்கள், தன் சுதந்திரவாளிகள், தன்னுடைய புத்திரர்கள் என்று முத்திரை போடுகிறார். Among all the Gentile people, the Lord purchased such a group of people and filled them with the Holy Spirit and sealed them with the anointing. Such a way they got the salvation incomplete. பரிசுத்த ஆவியால் அவருக்குள் அபிஷேகம் என்ற முத்திரை தரித்து கொண்டவர்களை தேவன் அவருக்கு சொந்தமானவரை ஏற்றுக்கொள்கிறார். By the indwelling of the Holy Spirit, by the infilling of the Holy Spirit, the Lord considers this group of people as his own possession. 14ஆம் வசனத்தின்படி எபேசியர் 1:14 படி அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமையின் புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார் சொல்ல. Who is the guarantee of our inheritance until the redemption of the purchased possession to the praise of his glory. இப்பொழுது பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் புறஜாதி மத்தியிலே அவருடைய மகிமையை அணிந்து கொண்டு அவருடைய பிதாவுடைய மகிமை எப்படிப்பட்ட மகிமையாக இருக்கிறதோ அதை அப்படியே இவர்கள் அணிந்து கொண்டு அந்த மகிமை சாயல் ரூபம் ஆத்துமா எல்லாவற்றுக்கும் அவருடைய புகழ்ச்சி இவர்களுக்கு கிடைக்கத்தக்கதாக இவர்களை தேவனுடைய சொந்தக்காரர்களாக ஏற்றுக்கொள்கிறார். The glorious anointing of the Holy Spirit was filled upon the Gentile church. This quality itself gave them the privilege to be called as God's own possession. Such a way, the glory of the Lord has been transferred into the church among Gentiles. 1 கொரிந்தியர் ஹல்லேலூயா 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 Corinthians 2:7. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். புறஜாதிகளுக்கு எவர்களை அவருடைய சொந்தக்காரர்களாக அவருடைய சுதந்திரவாளிகளாக புறஜாதியில் மீட்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்களை உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தின. ஆனால் அந்த ஆவிக்குரிய ஆரம்ப காலத்திலே ஆதி திருச்சபையின் காலத்திலே அந்த மேன்மையான மகிமையின் ரட்சிப்பை அந்த சத்தியங்களை அங்கே மறைக்கப்பட்டிருந்தது. அது ஒரு ரகசியமாக இருந்தது. அது எல்லாரும் அது தேவஞானம், அதை நம்ம போதிக்க கூடாது என்றெல்லாம் ஈவன் பேதுரு அப்போஸ்தலன் கூட அதை குறித்து ஒரு தாமதத்தை வெளிப்படுத்தின மனுஷன் ஊழியக்காரராய் காணப்பட்டார். The early church understood this truth in a partial way. It was considered unto them as a mystery, as a hidden wisdom. Even Apostle Peter also was not shown the entire interest in revealing the entire truth to the early church. ரோமர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். Book of Romans chapter 5 verse 2. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். இப்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்திலே ரோமாபுரியிலே அவர் சிறைச்சாலை அடைக்கப்பட்டிருந்த வேளையிலே ஏறக்குறைய 3.5 ஆண்டு காலங்கள் அவர் திடம் கொண்டு அவர் எழுதுகிறார். நாம் மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கை அவர் மூலமாக நான் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சாக்கியத்தை விசுவாசத்தால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டு. வேறு ஒன்றை குறித்து
நமக்கு மேன்மையல்ல, புறஜாதி மீட்கப்பட்ட பரிசுத்தவான் ஐக்கியப்பட்ட ராஜ்யத்திற்கு ஒரே ஒரு மேன்மை. அது பூமிக்குரிய மேன்மை அல்ல. நாம் தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையிலே அதுதான் நம்முடைய மேன்மை பாராட்டுதல் என்று ரோம திருச்சபைக்கு எழுதுகிறார். Apostle Paul encourages the Roman church while he was in the prison for the around 3.5 years. He's encouraging the church at Rome that we will be receiving the glory of the Lord. We will have the glory, and it is the glory of God. That is our joy. That is our hope. We will receive the glory of God. That glory not belong to this world, but the glory is belong to the heavenlies. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம், Book of 2 Corinthians chapter 4, verse from 3. verses 3 onwards. Was 2 கொரிந்தியர் 4:3 வசனம் முதல். எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாய் இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளாய் இருக்கும். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். சோத்திரம். அவர்கள் அந்த நாட்களில் புறஜாதி மத்தியிலே வேறு சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் நிலையிலே வைரே தங்கள் தேவன் என்ற மேன்மை பாராட் தங்களை தாங்களே காட்டிக்கொள்ளும் ஊழியம் உபதேசம் அதைகளைப் போல அவர்களைப் போல அல்ல, தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசலாகி அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடி பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான் என்று விளக்கி கொடுக்கிற அப்போஸ்தலன் பவுல் கொரிந்தியருக்கு 2 நிருபத்திலே எங்களுடைய நம்பிக்கையோ தேவனுடைய சாயல் அடைய வேண்டும். Apostle Paul explains to the Corinthian church, many people are preaching the another gospel, different gospel. That preachings are preachings which they exploit themselves, which they explore themselves to the people. They not seek the glory of God, but what we expect to see the glory of Christ in us. We want to see the image of God should shine upon us. That's the real glory. For that we are longing and eager for that. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை Book of 2 Thessalonians chapter 2 verse 14. நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்கள் சுவிசேஷத்தினாலே 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே 2 Corinthians chapter 2 verse 14. ஹalleluya. Mighty Jesus. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 13-14 நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதால் ரட்சிப்பு அடையும்படிக்கு ஆதியும் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை சோத்திரி கடனாளிகளாக இருக்கிறோம். நாங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் நம்மை அழைத்தார் என்று சொல்லுகிறார். Amen. So for here the Lord says that the Lord has called us to receive that salvation, that complete salvation, not for the salvation of this world. கர்த்தரே, பரிசுத்தவான்களே, ஆவிக்குரிய மண்டலத்தில் உள்ள தேவ ஜனங்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் புறஜாதிகளுக்கு பிரத்யேகமாக சொல்கிறார், நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே. அப்படி என்றால்
இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடையணும். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே தேவனுடைய சாயலாயிருக்கிற மகிமை சுவிசேஷம், எங்களுடைய சுவிசேஷத்தினாலே அவர் உங்களை அந்த ரட்சிப்புக்கு, எந்த ரட்சிப்புக்கு? தேவ சாயலை அடையணும், தேவனுடைய மகிமையை அடையணும், தேவனுடைய மகிமையின் மறுரூபத்தை அடையணும். இதை அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். Apostle Paul is preaching that because God from the beginning chose you for salvation through sanctification by the Spirit and belief in the truth to which He called you by our gospel for the obtaining of the glory of our Lord Jesus Christ. To receive the glory of God Himself, to receive the glory of the salvation, and to receive the transformation experience. This is my gospel, apostle preachers. ஆகையினாலே கொஞ்சம் கொஞ்சமாக ஆவியானவர் அப்போஸ்தலனாய் பவுலை கொண்டு மகிமையின் மறுரூபம் அடைவோம் என்கிற சத்தியத்தையும், அந்த மகிமையின் மறுரூபம், தேவனுடைய சாயல், இவைகள் அணிந்து கொண்டவர்களை நித்திரை அடைவதில்லை என்ற ஒரு நிலைக்கு அறிவிக்கிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51-52 வசனம் வாசிக்கலாம். Apostle Paul and step by step builds this truth upon each one by one. By preaching this gospel about the glorification, he speaks that we will get transformation of the glory of God. We are going to read from the passage. Sister Vasing. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். நாம் நித்திரை அடைவது இல்லை, நாம் மரிப்பது இல்லை. யோவான் 11ஆம் அதிகாரத்திலே அருமை இரட்சகர் சொல்லுகிறார், என்னை உயிரோடு விசுவாசிக்கிறவன் மரிப்பது இல்லை என்ற ஒரு நிலையான ஒரு தேவனுடைய திட்டத்தை ஆண்டவர் இங்கே வெளிப்படுத்துகிறார். Apostle Paul builds this truth step by step, and here he mentions we are not going to die physically. Behold, he says that I tell you a mystery, we shall not all sleep, but we shall all be changed in a moment, in the twinkling of an eye, at the last trumpet. Such a transformation, such a transfiguration, Apostle Paul teaches to us. John chapter 11 also says we are not going to die for eternity. ஏனென்றால் ஆதாம் ஏவாளை தேவன் மரிக்காதவர்களாய் என்றைக்கும் தன்னோடு தன்னை போன்றவர்களாகவே நின்ற ஜீவிதம் செய்கின்றவராய் சிருஷ்டிக்கப்பட்டார்கள் ஆதாம் ஏவாள். The early parents Adam and Eve were not given the death experience. They were created to live a life abundant and a complete life. சாத்தானுடைய வஞ்சகங்களுக்கு இடம் கொடாமல் ஆண்டுடைய கற்பனைகளை தொடர்ந்து ஒரு கை கொண்டவராக இருந்திருப்பார்கள் என்றால் அந்த ஏதேன் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற மரிக்காத நித்திய வாழ்க்கையை தருகின்ற ஜீவ விருட்சத்து கனியை அவனு புசிக்க கொடுத்திருப்பார். If only Adam and Eve did not committed the sin which the Lord forbidden, the Lord could have given them the fruit of life, the life which will have no death at all. ஏனென்றால் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கிற பொழுது அவன் ஜீவ விருட்சத்தின் கனியும் புசித்து என்றைக்கும், அந்த வசனத்தை நான் வாசிப்போம். 22. பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அந்த ஜீவ விருட்சத்து கனி புசித்தால் என்றைக்கும் மரிப்பது இல்லை. ஆனால் பிரமாணம் மீறப்பட்டது, வல்சர்ப்பத்தின் வஞ்சகத்திற்கு கை கொடுக்கப்பட்டது,
மரணத்தை அவர்கள் சந்தித்தார்கள் என்பதை அறிவோம். We understand from this scripture the fruit of life, the tree of life will be given to them so that they will not enjoy any death at all. But the devil's deception make them to commit sin and the death entered into their life. ஆனால் அருமை இரட்சகர், மரணமே உன் குறியெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று மரணத்துக்கு அதிகாரியான சாத்தானை அவர் ஜெயித்தபடியினால் மரணம் அங்கு பரிகசிக்கப்படுகிறது. But Lord Jesus, on the day of resurrection, he said that, "Oh death, where is your sting? Oh hell, where is your victory?" Such a way he victoriously overcame the death and he break the law of death on his resurrection. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கலாம். Book of Hebrews chapter 2 verses 14 and 15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். மரண பயத்திற்குள்ளான யாவரையும் மரணம் இல்லாத ஒரு நித்திய ஜீவனை அடைந்து கொள்வதற்காக தேவன் மரணத்தை சந்தித்தார், மரணத்தை ஜெயித்தார். 1 படி மரணமே உன் கூறியெங்கே, பாதாள உன் ஜெயம் எங்கே ஆர்ப்பரித்து அவர் உயிர் தெழுந்தார் என்று அறிகிறோம். Jesus overcame the power of death and he victoriously swallowed the power of death, and such a way he redeemed all the people who were having the fear of the death, and such a way he overcame death completely. அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு மரணமே இல்லாத ஒரு பூர்ண பரிசுத்தத்தை அடைந்து கொண்டவர்களுக்கு நித்தியமான வாழ்க்கை அடைந்து கொள்ளும் ஒரு ரட்சிப்பை ஆவியானவர் அறிவித்துக் கொண்டே வருகிறார். Through Apostle Paul, the Lord is building a wonderful truth, a spiritual truth, that the people who have received such a glorious life, glorious Christian truth, and live their life according to this holy truth, will enjoy the life without death. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்கலாம். Book of 2 Timothy chapter 1 10 and 11. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. இவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதியாருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுது அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினால் வெளியரங்கமாக்கினார் என்று என்னைக்கும் மரிக்காத நித்திய ஜீவனை உடையவளாய் மரணமே இல்லாத ஒரு பரிசுத்த ராஜரி ஆசாரி கூட்டமாய் எழுப்பப்படுவதற்கென்ற ஒரு ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு தேவன் வெளிப்படுத்தினார். அதை பிரசங்கிக்கவே நான் ஊழியக்காரனானேன் என்று 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். Who has abolished death and brought life and immortality to light through the gospel. This is the gospel which apostle preached, that the death cannot overcome a Christian believer. If a believer believes in the Lord strongly, then the death which this world enjoy cannot be overcome by the believers, overcome upon the believers. They can enjoy an eternal life. For that the Lord has appointed me as a preacher and apostle. அப்படிப்பட்ட மரணம், அழிவு, இவைகளை ஜெயிக்கத்தக்கதான ஒரு சுவிசேஷம்தான், அவற்றில் பலனாக அடையக்கூடிய ரட்சிப்பு தான் ரட்சிப்பின் சுவிசேஷம் என்று, அது முடிவான சுவிசேஷம் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார், அப்போஸ்தலன் பவுலும் எழுதுகிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம்
5வது வசனத்தை வாசிக்கலாம். First கடைசி Peter 1:5. காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக இப்பொழுது கடைசி காலத்திலே வெளிப்படக்கூடிய ஒரு ரட்சிப்பை ஆவியானவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். Who are kept by the power of God through faith for the salvation ready to be revealed in the last time. அந்த கடைசி காலத்தில் வெளிப்படும் ரட்சிப்பை அடைந்தவர்களை அதற்குரிய அவர்கள் சுதந்திரம் பரலோகத்தில் அவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் 5வது வசனத்தில் வாசிக்கப்படுகிறது. For them the reward has been restored for them undefiled and incorruptible inheritances waiting for them, reserved for them in the heaven for them. அந்த முடிவான காலத்தில் மரணமே இல்லாத என்றென்றைக்கும் ஜீவிக்கிற அந்த மகிமையான ரட்சிப்பின் சுவிசேஷத்தை ஆண்டவர் கடைசி நாட்களில் பிரசங்கிக்க அவர் வைத்திருக்கிறார். The Lord has been restored, reserved a gospel of preaching the gospel of enjoying a life without death, a glorious life, a continuous eternity. This is the preaching gospel which the Lord have reserved for preaching in the last days. இந்த ரட்சிப்பானது கடைசி நாட்கள் வெளிப்பட வைக்கப்பட்டு இருக்கிறபடியால் அந்த ரட்சிப்புக்கு உரிய விசுவாசத்தை சார்ந்த மனவாட்டியானவருடைய ஆத்துமா ரட்சிக்கப்படுகிறது என்று 9வது வசனத்தில் வாசிக்கிறோம். 1:9. First Peter 1:9. உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள். உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். Receiving the end of your faith, the salvation of your souls. இந்த விசுவாசத்தின் பலனாக அடையக்கூடிய முடிவான மகிமை அடைவதற்குரிய அழியாமையை மரணமே இல்லாமையை அணிந்து கொண்ட மனவாட்டியான தகுதியை அடைய அவளுக்கு தேவன் ஏற்படுத்தியிருக்கிற ஒரு நேமம் 7வது வாசிக்கலாம். 1:7. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அழிந்து போகிற பொன்னினாலே அழிந்து போகிற பொன் அக்கினியால் சோதிக்கப்படும், அதை பார்க்கணும் அதே வெளியேற்பட்டதாக உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சி கனம் மகிமை உண்டாக காணப்படும் என்று இந்த முடிவான ரட்சிப்பை அடைந்த அப்படின்னா மகிமையின் மறுரூபத்தை அடைந்து கொண்டவர்கள் தேவனுடைய சாயலாயிருக்கிற சுவிசேஷத்தின்படியான ரட்சிப்பை அடைந்தவர்கள் பரிசுத்த ஆவியாயிருக்கிற கர்த்தருடைய சாயலை அணிந்து கொண்ட சுவிசேஷத்தை உடையவர்கள். இவர்களுக்கு தேவன் இவர்கள் வெளிப்படும் காலம் கடைசி காலமாக இருக்கிறபடியால் அந்த ரட்சிப்புக்கு கடைசி காலத்தில் வெளிப்படும் ரட்சிப்பு என்று சொல்லப்படுகிறது. People who get saved from the glorious transformation by believing in this gospel, the salvation have been reserved for them in the last days. This gospel will give them the truth about the unendless life on salvation of their souls. 2 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Book of 2 Timothy chapter 2 verse 10. ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோட பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தின் மூலமாய் முடிவான ரட்சிப்புக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். Endure all things for the sake of the elect, that they also may obtain the salvation
which is in Christ Jesus with eternal glory. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் People who தேவனுடைய were selected. மகிமையின் மறுரூபத்தை அடைந்து கொண்டவர்கள் எங்கள் சுவிசேஷத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடைந்து கொள்ளச் செய்கிற அந்த ராஜ்யத்தின் வெளிப்படும் சுவிசேஷத்தை அடைந்தவர்கள் அதற்குரிய பலன் இயேசு கிறிஸ்துவினாலுடான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்வார்கள் என்று வாக்கு பண்ணுகிறார். People who are selected by the Lord and receive the salvation of the Lord will enjoy the life abundantly and will have eternal glory by the glorious transformation. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தமது மகிமைக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 Peter 5 verse 10. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. But may the God of all grace, who called us to his eternal glory by Christ Jesus, after you have suffered a while, perfect, establish, strengthen and settle you. இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் என்று சொல்லப்படுகிறது. சகல மகிமையும் உடைய தேவன் அவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த முடிவான ரட்சிப்பு என்ற ராஜ்யத்தின் வெளிப்படும் அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் நாளை காலையிலே நாம் தியானம் செய்தோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களிலே 2 தூதர்கள் 11 அப்போஸ்தலரிடத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டவர் மறுபடியும் வருவார் என்று சொல்லி சென்றாரே, அதை குறித்து தான் போகிறேன் மணவாளன் நான் வருகிறேன். இப்பொழுது அப்போஸ்தலராக இருக்கிறீர்கள், நான் வரும்பொழுது நீங்கள் 11 என்ற மணவாட்டியை ஆயத்தப்பட என்ற சத்தியங்களை 40 நாள் அளவும் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை பிரசங்கித்தார். அப்போஸ்தலர் போதிய கட்டளையிட்டார் என்று காலையில் தியானம் செய்தோம். In the morning session we have meditated that God of all grace, God of the eternal glory, Jesus have taught the disciples for 40 days continuously, day and night, about the glorious transformation of the glory into the heavens. That's the morning session devotion. அப்படி என்றால் அருமையான தேவ ஜன்னாவிக்குரிய மண்டலமே, அருமையான இரட்சகருடைய வருகையிலே இயேசு வர வேண்டும் என்று நாம் எண்ணிக்கொள்கிறோம். சரியே, நல்லதே. ஆனால் அவர் ஆர்மோதியமூல் வர இருக்கின்றபடியினால் அல்லது மத்தேயு 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தின்படி மனுஷகுமாரன் தமது பிதாவின் மகிமை பொருந்தியவராய் வருவார் என்று நாம் வாசித்திருக்கிறபடி அவருடைய மகிமையை அணிந்து கொண்டவர்களுக்கு தான் அந்த மகிமை. அவருடைய மகிமை பிதாவுடைய மகிமை என்றால் அவர் பிதாவின் மகிமையுடையவராய்த்தான் வரப்போகிறார். மணவாளன் பிதாவின் மகிமையோடு வர அவரை சந்திக்க ஆயத்தப்படுகிற ராஜ்யம் என்ற மணவாட்டி சபை அதே பிதாவின் மகிமை அணிந்து கொண்டவளாய் அவர் எதிர்கொண்டு காத்திருந்து செல்ல தகுதி அடைய வேண்டும் என்றால் பிதாவுடைய மகிமையை ஒவ்வொரு மணவாட்டியாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் அணிந்து கொண்ட வாழ்க்கை வாழ வேண்டும். For Jesus, the Son of Man, is going to come with the glory of his Father. The same way, the people of God who are called to be the bride were called to be the kingdom of God. The kingdom of God, the bride of Christ, have to receive the glory of his Father so that they can meet the Son of Man being come with the glory of his Father. ஏனென்றால் 1 கொரிந்தியர் 3:2 வசனத்தை வாசிக்கிறோம். சர்வரே இப்பொழுது இவ்விதமாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆயினும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. So book of first John chapter 3 verse 2 says, Beloved,
Now we are children of God, and it has not yet been revealed what we shall be. But we know that when He is revealed, we shall be like Him, for we shall see Him as He is. இந்த சத்தத்துக்கு ஆதிக்குற மண்டலமே, மணவாளன் இயேசு வர வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய வீடு நித்திய வீடு, என குடியிருப்போ பூமியை அல்ல நித்திய வீடு என்றெல்லாம் ஜெபத்திலே நாம் சொல்லி ஜெபிக்கிறோம். நல்லதே. Dear people of God, all the godly people around the globe, we are expecting Jesus to come back. Lord, we pray that, Lord, transform us, prepare us for your coming. We are praying. It's good, not at all bad. கொலோசியர் 3ஆம் அதிகாரத்திலே பூமிக்குரியவில் அல்ல மேலானவைகளை தேடுங்கள் என்று சொல்லுகிற ஆவியானவர் 1ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்து இயேசுவோடு கூட எழுந்தது உண்டானால் உலகத்துக்குரியவர்கள மேலானது என்று சொல்லுகிறார். Book of நாம் Colossians, அவரோடு எழுந்தது உண்டான எழுந்தவர்களாய் இருக்கிறோமா? according to Colossians chapter 3 verse 1, if then you were raised with Christ, seek those things which are above. Are we experiencing the experience of risen up with Christ Jesus? இயேசுவை பிதா எப்படி எழுப்பினார்? How did Jesus was risen from the death by God? ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் கிறிஸ்து இயேசு பிதாவானவர் கிறிஸ்து இயேசுவை தம்முடைய மகிமையால் எழுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. According to Romans chapter 6 verse 4, the Lord God have raised Jesus from the dead through His glory. இயேசுவை பிதா அவர் மகிமையால் எழுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். Father raised Jesus from the dead through His glory. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அவருடைய மகிமையினாலே குமாரா இயேசுவை எழுப்பினார், மரித்தோர்ந்து எழுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. That just as Christ was raised from the dead by the glory of His Father. அப்படி என்றால் பாவத்திற்கென்று மரித்ததான ஞானஸ்நானம் பெற்றதான நாம் ஒவ்வொருவரையும் தேவன் எழுப்ப வேண்டும் என்றால் எழுப்பப்பட்ட அனுபவம் அருமையரசர் ஞானஸ்நானம் பெற்ற பொழுது பரலோகத்தில் உண்டான ஒரு சத்தம், இவரை நேசகுமாரி பிரியமாயிருக்கிற இவருக்கு செவி கொடுக்கிற சத்தம் கேட்ட அனுபவம் ஞானஸ்நானம் உண்டாகும் வாழ்க்கையிலே. If we want to also to be raised with God for this eternal glory, we also need to enjoy the experience when Jesus came out from the waters after taking baptism. A voice from God, heaven came. He is my beloved Son. And such a way, we also need to be testified by heaven. இவரே நேசகுமாரன் இவருக்கு செவி கொடுக்கணும் என்று சாட்சி பகரப்பட்டார். Listen to him, he is my beloved Son. Such a witness was given to Jesus. 2 வாரத்துக்கு முன்பாக அடியான் சுமார் 2.25 மணி இருக்கும் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாய் வருமானாலா என்று வேண்டிக் கொண்டிருந்த பொழுது கர்த்தருடைய ஒளி ஒரு பல சூரியன்கள் ஒன்றாய் இணைந்து ஒரு சூரியன் இருந்து வெளிப்படுகிற இந்த சன் பீம் சொல்ற பாருங்க, சூரிய ஒளி அது வீசி அடித்தது, அந்த ஒளி அடித்தது அடியான் முகத்திலே அது பிரகாசித்தது. அடியான் ஜெபித்து கொண்டு அந்த அறை முழுவதும் நிரம்பினது. அப்பொழுது அருமையரட்சகர் சொன்னார், உன் பெயர் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உங்கள் பெயர் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, என் மகனே என்று அழைத்தார். I had a vision last 2 weeks ago while I was praying around 2:30 in the morning. And while I was praying and expecting God, the Lord to come back soon, and I could able to sense a bright light as the suns got joins together, and a bright sunbeam light shone upon my face. And the Lord declared, my son, your name has been recorded in my book, and your names have been recorded in my book,
in such a way the Lord testified that vision. எபிரேய ஆக்கியோன் எழுதுகிறார். எபிரேயருக்கு எழுதிய நிருபம் Book of Hebrews, 2ஆம் அதிகாரம் 4 மற்றும் 10 வசனங்களை வாசிக்கலாம். chapter 2, verses 4 and 10. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றவர்களாய் இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? 10வது வசனம். ஏனென்றால் தமக்காவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமேல் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. அநேகம் பிள்ளைகளை மகிமேல் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய மகிமையின் மேல் மகிமனை மறுமடைந்த மணவாட்டி சபை இருக்கே, அவர்களை ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்திலே பங்கடை வைத்து பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் இவர்கள் மூவரும் ஒன்றான நிலையில் மணவாட்டியையும் அவர்களுக்குள் ஒன்றரை கலந்து கொண்ட ஒருவராய், நம்மில் ஒருவராய், நம்முடைய சாயல், நம்முடைய ரூபம், நம்முடைய மகிமையினால் சிருஷ்டிக்கப்பட்டானே என்ற சாட்சி கொடுக்கும் நிலையில் நம்மை மீட்கவே இயேசுவானவர் இந்த மகிமின் மறுபத்தாடைய மனவாட்டிக்காகவே இவருடைய ரட்சிப்பின் தன்னை பூர்ண பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்து மீட்டார் என்று 10ஆம் வசனம் சொல்லுகிறது. Verses 10 says, in bringing many sons to glory, to make the captain of their salvation perfect through sufferings, the Lord will make us to become sons and daughters of His glory when we enjoy the same experience in the gospel book of Genesis chapter 1 and 27 and to 28. The Lord created man in His own image and likeness. The Lord will make us in His same image and likeness. For that His glory have to cover us. That experience the Lord shall grant unto us. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ராஜ்யத்தின் புத்திரர்களான ராஜ்யத்தின் சுதந்திரவாளிகளான இவர்களை மணவாட்டி என்ற ராஜ்யமாய் தமது ரகசியவர்களை சேர்த்து கொண்ட உடனே இவர்கள் கர்த்தருக்குள் ஒன்றரை கலந்து கொண்டவர்களாய் மாறிவிடுகிறார்கள். When this experience comes to a godly believer, they get one with the Lord. Their image, their likeness becomes similar with the Lord God because of the glorious transfiguration of God. வேதாகமத்திலே 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின் இறுதி பகுதியில் வாசிக்கிறோம். ரகசிய வருகையில் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்தில் பங்கடைந்து மனைவியாய் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒவ்வொருவரும் அது முதற்கொண்டு எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் என்று அங்கு அறிவிக்கப்படுகிறது. 1 Thessalonians chapter 4 verse 17, the last phrase says, and thus we shall always be with the Lord God. என்றென்றைக்கும் என்றால் நித்தியமாய். Always refers to the eternity, from eternity to eternity. இவர்களை மத்தேயு 25ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தின்படி, வாருங்கள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டாவதற்கு முன்பாக உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார வாருங்கள் என்று இவர்கள் அழைத்து சொல்கிறார். யாருங்க? சர்வ வல்லமையுள்ள தேவன் தமக்காகவும் தம்மாலேயும் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த அந்த அக்கினிமயமான தேவன் இந்த ஜெயம் பெற்ற ராஜ்யத்தின் புத்தலான மனவாட்டியான பரிசுத்தவான்களை வாருங்கள், எதிர்கொண்டு வந்து அழைத்து வாருங்கள். அழைத்து வந்தவர்களை உங்களுக்காக உலக தோற்றத்துக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்க சிங்காசனத்தை பாருங்க, சியோனை பாருங்க, சிங்காசனம் இருக்கிற மகா பரிசுத்த ஸ்தலம் பாருங்க என்று அழைத்து சென்று வெளிப்படுத்த 3:21 சிங்காசனத்தில் அவரை உட்கார வைக்கிறார். Matthew 25 verse 34 says,
then the king will say to those on the right hand, his right hand, come, you blessed of my father. To whom the Lord is giving invitation to the people, to the saints who lived a holy life, prepared them to be the bride, and for them the Lord is inviting them. Come, I have prepared you a kingdom for you, and I have prepared a throne for you, according to Revelation chapter 3 verse 22. And one who gets overcome the world will be seated in that throne. வேதாகமத்திலே 25 இடங்களிலே புதிய ஏற்பாட்டில் நித்திய ஜீவனை தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவர். In the New Testament, around 25 times, the Lord God who have promised that I will grant eternal life. கர்த்தருக்குள் மரித்து இளைப்பாறி கொண்டிருக்கிற முதலாம் இருத்தில் எழுதுகிறவர்களுக்கு அந்த நித்திய ஜீவன் ஐக்கப்பட்டிருக்கிறது என்று சரியே. The saints who have already experienced the physical death, and for them this eternal life promise is right, appropriate for them. ஆண்டவருடைய வருகையிலே உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களுக்கு தேவன் சிங்காசனத்தை வைத்திருக்கிறார். But for the people who are alive while Jesus comes back, for them the transfiguration the Lord have given reserved thrones for them to be the reward. ஏனென்று சொன்னால் இவர்கள் ஜெயம் பெற்றவர்கள். The reason is they have been overcomers. உலக தோற்றத்திற்கு முன்பாகவே இவர்கள் அங்கே அனுப்பப்பட்டு பூமியிலே மனவாட்டியாய் சீயோன் குமார்த்தியலாய் வாழ்ந்தவர்கள். Before the foundation of the world, they have been sent into the world, and they lived their life as a protected their life. They prepared their life to be the bride of Christ. கடைசி நாட்களிலே இவர்கள் வெளியரங்கமாகி வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசிக்கிறபடி ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டவர்கள் என்று இவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஜீவ புஸ்தகம் வைக்கப்பட்டு இருக்கிறதாக அறியப்படுகிறது. வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 21 கடைசி வசனம். Revelation 21, the last verse. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள். பைபிள்ல மனசாட்சி காலத்தில் உள்ளவர்களுக்கு ஞாபக புஸ்தகம் என்ற புஸ்தகம் வைக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது கிருபையின் காலத்தில் ஜீவ புஸ்தகம் என்று ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. மூன்றாவது ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகம் என்று ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. மனசாட்சியின் காலத்தில் இருந்த பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் கர்த்தருக்கு முதலாவது உயிர்த்தை பங்கடைவார்கள். There were 3 different times and seasons. For the people of Old Testament, it was the period of conscience. For them, a book of remembrance have been reserved. And for the people who are lived in the period of grace, for them a book of life have been reserved. And for the last day saints, there is another book. It is called the book of the Lamb of God. Book of life of the Lamb's book of life. ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களான தகுதியை உடையவர்களாக இருக்க வேண்டும். The Lamb's book of life will only write the people who been washed by the blood of the Lamb of God. ஏனென்றால் இவர்களுக்காகவே வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் என்று அங்கு எழுதப்பட்டு இருக்கிறது. வாசிக்கலாம். Revelation 5 verse 8. அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக்கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து. சோத்திரம். அதுக்கு முன்னாடி 6ஆம் வசனம் வாசிங்களேன்.
அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். ஆக அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே அந்த புஸ்தகத்தை வாங்கி முத்திரை உடைக்கவும் அந்த முதல் 3.5 ஆண்டுகாலம் உபத்திரவ காலத்தில் ஜெயம் பெற்றவர்கள் வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கலாம். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே உம்முடைய இரத்தத்தினால் எங்களை மீட்டுக்கொண்டு எங்களை ராஜாக்களும் ஆசாரியமாக்கினீர். ஆகினால் பூமியிலே 1000 வருஷம் அரசாளுவோம் என்ற புதுப்பாட்டை பாடினார்கள் என்று வாசிக்கிறோம். You are worthy to take the scroll and to open its seals, for you were slain and have redeemed us to God by your blood out of every tribe and tongue and people and nation. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்திலே சிவப்பு நிறமான மிருகத்தை தோற்கடித்து வெற்றி பூமியிலே தள்ளி ஜெயம் பெற்ற மணவாட்டி என்று நாம் காலையிலே தியானம் செய்தோம். In the morning session we have meditated that the bride, the women have defeated the fiery red dragon and got victory over it. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 14 முதல் நான் வாசிக்கிற பொழுது அங்கே சுத்தமும் பிரகாசமுமான மெல்லி வஸ்திரம் தரித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு பின்னே சென்ற வெள்ளை குதிரை சென்ற மணவாட்டி என்று நான் இங்கே வாசிக்க முடிகிறது. Revelation 19:14-17. And வாசிங்க. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயில் இருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இரும்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். சோத்திரம். இப்படி 19-20 வாசிங்க. பின்பு மிருகம் 19-20. Chapter 19 verse 19. பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். பாருங்க, மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவருடைய சேனைகளும், அதாவது மிருகம் என்றால் அந்தி கிறிஸ்து, அவனுடைய முத்திரை தரித்து கொண்ட அவன் அமர்ந்திருந்த மிருகம், அவருடைய பூமியில் உள்ள சேனைகள் ராஜாக்கள், இவர்கள் எல்லாரும் குதிரை மேல் ஏறி ஒரு புறத்திலே, பின்பு மறுபுறத்திலே குதிரை மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடு யுத்தம் பண்ணும்படி கூடி வர கண்டேன். குதிரை வெள்ளை குதிரை ஏறி இருக்கிற அன்பின் ஆண்டவர், அவருடைய சேனை யார்? கொடிகள் பறக்கும் படை போல் கெடியும் உள்ளவளாய் அனோதிமல் உதிக்கிற இவள் யார்? உன்னத பாட்டி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அவள் 2 சேனைக்கு ஒப்பானவள். Revelation 19:19 says that the beast is called the dragon Satan. He will come along with his armies to fight against the one who sat on the horse. He is the Son of God, who is our Savior, and who is the one who is come along with him as army. This army is compared to the bride, which is referred in book of Song of Solomon, chapter 6, verse 12. இப்படி அநேக இடங்களில் யோவேல் 2ஆம் அதிகாரத்திலும் எசையா 30ஆம் அதிகாரம் 19 இப்படி பல இடங்களிலே யுத்த புருஷத்துவத்தை உடைய சேனையாய் அவருக்கு பின் சென்றது மணவாளனுக்கு பின் சென்ற மணவாட்டியானவள் என்று அறிவிக்கப்படுகிறது. Bride is not just a bride just following him, following the bridegroom. Rather, she receives the attitude of winning attitude, to have a restless attitude,
to having the battle attitude, to defeat the Satan, to destroy the power of devil, the bride gets that authority to defeat him and to reveal the glory of God. சாத்தான், மிருகம், கள்ளு தீர்க்கதரிசி அவர்களை பின்பற்ற அவருடைய லக்கம் நாம முத்திரை தரித்து கொண்டவர்கள் பூமியிலே அவனுடைய ராஜாக்கள் மற்றவர்கள் யாவரையும் இந்த மனவாட்டியான கொண்டு விடுகிறதாம் 21 வசனத்தில் வாசிக்கிறோம். Verses 21 we says that this bride have been following the Lord and she killed with the sword by the power of the Lord. மற்றவர்கள் குதிரை மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவருடைய மாம்சத்தின பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன என்று வாசிக்கிறோம். And the rest were killed with the sword which proceeded from the mouth of him who sat on the horse, and all the birds were filled with their flesh. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட போர் வீரர்களாக ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியான தகுதி அடைய நான் ஜெபத்தில் போராடுகிறது போல நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து போராடுங்கள். என்னெல்லாம் வேதத்திலே அநேக அறிவிக்கப்பட்டபடி இவர்கள் 2 சேனைக்கொப்பானவர்களாய் சாத்தானை எதிர்த்து வீழ்த்துகின்ற வெற்றி விட தேவ சனையாய் நம் மனவாட்டியான சபையை எழும்பி பிரகாசிப்பிக்கப்பட அந்த ராஜ்யம் என்ற சபையில் வெளிப்படுகிற சத்தியமே சுவிசேஷமே ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்றும் அந்த சுவிசேஷத்தின்படியாய் வாழ்ந்து அடைந்த முடிவான ரட்சிப்பென்ற மகிமையின் மேல் மகிமடைந்து மறுரூபத்தை எடுத்துக்கொண்டு நித்தியமாய் வாழுகிற முடிவான ரட்சிப்பை அடைகிற ரட்சிப்பே முடிவான ரட்சிப்பு என்று 24 அதிகாரம் 13-14 வசனங்களில் வாசிக்கிறோம். Gospel of this kingdom have been given to the bride. This bride will be overcoming by 2 different armies. She will prepare herself to become army. The bride will not be just a bride. She will empower herself to become the army of God, so that she will defeat the power of darkness. And through apostles Paul we can find he was a restless man. In the prayers he says that I used to wrestle with the God, like me you also wrestle in prayers. Such a way, when we come to this understanding, the gospel of the kingdom was given to us. As we follow this, we will have obtained the complete salvation of the souls. This is the way where this Matthew chapter 24:13 and 14 gets fulfilled. முடிவு வரை இந்த நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்ற நித்திய ரட்சிப்பை அடைந்து கொள்ளவே தேவன் பூமியிலே கடைசி நாட்களிலே தேவனுடைய ராஜ்யம் என்ற மனமாற்றியான சபையை எழுப்பி அவள் வெற்றி கொள்ளுகின்ற 2 சேனைக்கு ஒப்பானவளான ஆவிக்குறி உன்னத தகுதியை அடைந்து கொள்ள அதற்கு என்று அவளை ஆயத்தப்படுத்த அறிவிக்கிற சுவிசேஷத்தின் மூலமாய் நித்தியமாய் நேசரோடு வாழ அவருக்குள் ஒன்றரை கலந்து கொண்ட நித்திய வாழ்க்கை வாழ முடிவான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவே கடைசி தீர்க்க தரிசனமாய் ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவரும், அப்படி நான் வருவேன், என் மனவாட்டியாக பரிசுத்தவான் சேர்த்துக் கொள்வேன் என்று தேவன் நியமத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். Kingdom of God, it refers to the bride of Jesus Christ. The bride have to come to the level of kingdom. That's what the morning session spoke with us. The second and third point in this afternoon session we have meditated. This gospel of the kingdom will preach to the church of the last days, and it will prepare the bride in as 2 armies. And by this gospel, which will give us an eternal salvation of souls, such a way this gospel has been reserved for us till the last days. கலாத்தியர்கள் நிருபம் 1 அதிகாரம் 6 முதல்
12 முடிய விரைவாக தயவு செய்து வாசிக்கலாம். Galatians chapter 1:6 onwards. கலாத்தியர் 1:6. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. 12 முடிய வாசிங்க சிஸ்டர். நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். இப்பொழுதே நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின் படியானதல்ல வென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். அருமையான கர்த்தருடைய வாசித்த இந்த வேத பகுதியிலே அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்தினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே எல்லாம் வேறல்ல. கிறிஸ்தினுடைய சுவிசேஷம் என்னங்க? கிறிஸ்து இயேசுவின் மகிமை அடையத்தக்கதாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர்கள் அழைத்தாண்டு அறிவிக்கிறாரே, அந்த சுவிசேஷம் அல்லாத வேறு சுவிசேஷம் இல்லை. Apostle Paul exhorts the Galatian church, don't believe the different gospel. The gospel of Christ is the true gospel. What is the true gospel of Christ? As Jesus the Christ have received the glory, we also need to receive God's glory and be transformed. That is the true gospel. Paul encourages us. 8ஆம் வசனத்தின்படி வேறு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. If anyone preach any other gospel to you, then let him be accursed, apostle says. சுவிசேஷம் என்றாலே ராஜ்யத்தின் சுவிசேஷம் தவிர அது மணவாளனை சந்திக்க மணவாட்டி ஆயத்தமாவதற்கு எதுகிறமாய் அந்த சபையிலிருந்து வெளிப்படுகிற மகிமையின் சுவிசேஷமே தவிர, மகிமையின் மறுரூப சுவிசேஷமே தவிர வேறு சுவிசேஷம் இங்கே இல்லை என்று அறிவிக்கப்படுகிறது. Apostle Paul clearly states that gospel means gospel of the kingdom of God, gospel to receive the glorious heavenly eternity. That only will be considered as the gospel, not the any other gospel of this world. 11ஆம் வசனத்தில் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படியானது அல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்று சொல்கிறார். In the 11th verse he says, but I make known to you, brethren, that the gospel which was preached by me is not according to man. நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார் என்று அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார். For I neither received it from man, nor was I taught it, but it came through the revelation of Jesus Christ. கடந்த வாரம் நான் சாட்சி கொடுக்க விரும்புகிறேன். கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே, நான் கூடி வருகிற தேவ ஜனங்களுக்கு என்ன சத்தியத்தை நான் போதிக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது, அருமையான அன்பின் ஆண்டவர் மிகுந்த அநேக, நான் அதெல்லாம் எல்லாத்தையும் சொல்ல விரும்பவில்லை, அருமை இரட்சகர் என்று அவர் பிரசங்கித்தார். அதை சுருக்கமாக சொன்னால், அவரால் அனுப்பப்பட்டவர்கள் பூமியிலே ஆயத்தமானவர்கள், அவர்களை சேர்த்து கொள்ள நான் வருகிறேன். தமிழில் பா என்ற லெட்டர் எழுத்து இருப்பாருங்களேன். அனுப்பப்பட்டவர், அங்கிருந்து அனுப்பப்பட்டவர்கள், அவர்கள் பூமியிலே ஆயத்தமாகிறார்கள் மனவன் சந்திக்க. ஆயத்தமானவர்கள் சேர்த்து கொள்ள நான் வருகிறேன் என்று ஆண்டு புறப்பட்டவர்கள் ஒன்று சொல்லலை.
நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக வெரி ஷார்ட்டான சொல்லலாம். ஆக அனுப்பப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள்தான் பூமியிலே மனவாட்டியாக சேர்க்கப்பட்டு ஆயத்தமாக்கப்பட்டு அவர்களைத்தான் சேர்த்துக்கொண்டு இயேசு வரப்போகிறார் என்று அருமை ரட்சகர் அறிவித்தார். இதையே பிரசங்கி என்று சொன்னார். And last week I had experienced a vision. While I was praying unto the Lord, Lord, what should I preach this Sunday? The Lord revealed this truth unto me. Only those who were sent by the Lord from heaven, they were living in this earth, and they live they prepare themselves as the bride to take them up. I will be coming back. Preach the same to the church, the Lord commanded. ஒரு முறை அல்ல பல முறை அருமை ரட்சகர் அறிவித்த வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் 1:12 சொல்கிறாரே, நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார் என்ற இந்த வசனத்தை அருமை ரட்சகர் என் தாசனே பரிசுத்த புதிய எருசலேம் மணவாடு சபையில் வெளிப்படுத்துகிற என்னுடைய ஒவ்வொரு சுவிசேஷமும் நீ ஒரு மனுஷனிடத்திலிருந்து கற்றதல்ல, ஒரு மனுஷனால் போதிக்கப்பட்டதை நீ பிரசங்கிக்கல, நானே உனது பிரசங்கிக்கிறேன் என்று தேவன் சொன்னார். இதற்கு தேவனே சாட்சி. ஜெபித்து ஆதிக்குரிய வரம்பற்றோர் அறிந்து கொள்ளலாம். The Lord himself have been revealed to me this truth, for I neither received it from man nor was I taught it, but it came through the revelation of Jesus Christ. The Lord himself inspired into my heart, and he boldly encouraged me to preach the gospel, the same truth I have given to the church. You can understand with the Spirit of God whether this experience belongs to the Lord or not. அவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷமும் முடிவான ரட்சிப்புக்குரிய சத்தியங்களும் இன்னும் அதிகமாய் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அவைகளை அறிவிக்க எனக்கு சமயம் இல்லை, சமயம் போதவில்லை. ஆகினால் இன்றைய தினம் முடிவு வரைந்த நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்றால் ஆண்டவருடைய கடைசி தீர்மானத்தினுடைய 70ஆம் வாரத்தில் சாத்தானை சந்தித்து அவனை வீழ்த்தும்படியாய் அதற்கு முன்னாகவே பரிசுத்த புதிய எருசலேம் மணவாட்டி என்ற நாமத்தில் பைபிள் எழுதப்பட்டு இருக்கிறபடியாலே அந்த பெயரை நான் உச்சரிக்கிறேன். அந்த நாமத்தில் ஒரு கூட்ட பரிசுத்த சந்ததிகளை கூட்டி சேர்த்து சாத்தானை வீழ்த்த ஆயத்தப்படுத்தி 7ஆம் வாரத்திலே ஆவியானவரால் அவர் அழைத்து சொல்லப்பட்டு அவனை தோற்கடித்து ஜெயம் பெற்றவர்களாய் சேர்த்துக் கொள்ள மணவாட்டியா என்றைக்கு அவர் வாட கர்த்தர் இந்த நாளில் அறிவித்த சத்தியத்தை குறித்து உங்கள் வீடுகளில் சென்று ஜெபம் பண்ணி உண்மையை கற்றறிந்து கண்டறிந்து வரிக்கு ஆயத்தப்படுங்கள், ஆயத்தப்படுத்துங்கள். தேவன் தாமே தமது வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. May the Lord encourage us, all of us, as we preach listen to the gospel of the kingdom of God. Prepare yourself. I mentioned this word bride because the word of God written that same scripture in the word of God, so that just listen to the word, go back to your home and read over these passages. Prepare yourselves and prepare yourself and prepare the people of God for his coming. May the Lord bless you abundantly. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கடைசி கால தீர்க்க தரிசன நற்செய்தி கூட்டத்திற்கு அழைப்பை ஏற்று வந்த அருமையான தேவனுடைய பரிசுத்தவான்களாகிய ஸ்தானாபதிகள், தேவஜனங்கள், தேவ பிள்ளைகளாகிய உங்கள் அனைவருக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே நான் நன்றியையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்திக் கொள்கிறேன். மாரநாதா, இயேசு வருகிறார். அவர் சந்திக்க ராஜ்யமாய் மனவாட்டிய ஆயத்தமாவோம். சாத்தானை வீழ்த்தி எறிப்போம், சாம்பலாக்குவோம். கர்த்தர் தாமே நம்மோடு கூட ஜெயத்தை கொடுத்து சீக்கிரமாய் வந்து நம்மை சேர்த்துக் கொள்ள தேவன் நமக்கு இரக்கம் செய்வாராக. தொடர்ந்து ஜபித்துக் கொள்ளுங்கள். எங்களுக்காக இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்த அருமையான சுந்தரராஜ் ஐயா, அவருடைய ஃபெல்லோஷிப் யாவருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த தொடர்ந்து அருமையான இரட்சகர்
எங்கும் சுற்றி திரிந்த ராஜ்யத்தை சுவிசேஷத்தை அறிவிக்க கட்டளையிட்டார். அதனால் இதை போல தொடர்ந்து பொள்ளாச்சியிலும் பெங்களூரிலும் புதுச்சேரி பல இடங்களிலே அழைப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எங்கு தேவன் அனுப்பினாலும் நாங்கள் சுற்றி திரிந்து இரவு மகளும் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க தேவன் வாசல்களை தொடர்ந்து திறக்க எங்களுக்காக ஊழியத்துக்காக வந்துள்ள பரிசுத்தவான் தேவஜன் யாவரும் ஜெபித்துக் கொள்ள கர்த்தர் நாமத்தினாலே கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.